ஸ்ரீ அபிராமி அந்தாதி இரண்டாவது பாடல். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையுமென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவதறிந்தனமே. துணையாகவும் தொழுகின்ற தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் சுருதிகள் என்ற வேதமாகவும் அவற்றின் கொழுந்தாகிய உபநிடதங்களாகவும் வேதத்தின் வேராய் விளங்கும் பிரணவமாகவும் விளங்குபவள், கரும்பு வில்லும் பனிபூத்த மலர் அம்புகளும் பாச அங்குசமும் கைகளில் ஏந்தியுள்ள திரிபுர சுந்தரியே என்று நாங்கள் அவளது அருளாலேயே அறிந்தோம் என்பது இப்பாடலின் பொருள். அபிராமி நமக்கு துணையாக இருப்பதோடு எல்லோரும் தொழும் தெய்வமாகவும் இருக்கிறாள். திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பது பழமொழி. வேறு யாரும் துணை இல்லாதவர்களுக்கு துணையாக நின்று அருள் பாலிப்பவள் அபிராமி. அதனால் அவளை காட்டிலும் சிறந்த துணை வேறு இல்லை, உயர்ந்த துணையும் இல்லை. அவள் யாவரும் தொழும் தெய்வமாகவும் இருப்பவள். துணையும் தொழும் தெய்வமும் உயிர்கள் விரும்பி கேட்க அம்மை அவற்றுக்கு துணையாக வந்து உதவுவாள் என்று சொல்வதற்கில்லை. அவளுடைய இயற்கை அது. கதிரவன் வானிலே தோன்றி ஒளிர்வது போல, திங்கள் நிலவு வீசுவது போல அவள் தன் அருளை வழங்கி உயிர்களை காப்பாற்றுகிறாள். நீ காப்பாற்ற வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்வதையோ, நீ காப்பாற்றினாயே உனக்கு நன்றி என்று பாராட்டுவதையோ அவள் எதிர்பார்ப்பதில்லை. அவள் கருணை அவ்வியாஜமானது, எதனையும் நோக்காதது. இந்த தயை யாரிடம் இருக்கும்? உலகத்தில் தாயிடம் மட்டும்தான் இருக்கும். அவள் தன் குழந்தை பால் தா என்று கேட்டு ஊட்டுவதில்லை. குழந்தைக்கு கேட்க தெரியாது. குழந்தை பெரியவனானால் தன்னை காப்பாற்றுவான் என்று எதிர்பார்த்தும் ஊட்டுவதில்லை. எதையும் எதிர்பாராமல் நலம் செய்வது தாய் அன்பு. ஒரு கால் தன் பிள்ளை தன்னை புறக்கணித்தாலும் அதை எண்ணாமல் அவன் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பது தாய்க்கு இயல்பு. பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்று ஒரு பழமொழி வழங்குகிறதல்லவா? அம்பிகையும் நாம் அவளை எண்ணாமல் புறக்கணித்தாலும் நமக்கு வேண்டியவற்றை அருள்வதை அவள் நிறுத்துவதே இல்லை. அதுதான் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும். தெய்வம் என்றும் தாய் என்றும் பெரியவர்கள் சொல்வார்கள். அவளை தாய் என்று சொல்வதோடு அபிராமி பட்டர் நிறைவேறவில்லை. உயர்ந்த துணை என்பதை காட்ட தொழும் தெய்வம் என்றும் அவர் சொன்னார். வேதத்துக்கும் அம்பிகைக்கும் உள்ள தொடர்பை அடுத்தபடியாக அவர் விளக்குகிறார். சுருதிகளின் பனையும். இவ்வாறு வேதம் என்பது பறந்து விரிந்திருக்கிறது. அந்த வேதத்தின் கிளைகளாக இருப்பவள் அன்னை. கொழுந்தும், சுருதிகளின் கொழுந்தாக இருப்பவை உபநிஷத்துகள். அந்த உபநிடதங்களாக இருப்பவளும் அன்னை. சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும். அந்த இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருப்பது வேர். அந்த வேர் எதுவென்றால் பிரணவ பொருள், ஓம்கார பொருள். அந்த பதிகொண்ட வேராக இருப்பவளும் அன்னைதான். பனிமலர் பூங்கனையும். அந்த பூங்கனையாக அன்னை கையில் வைத்திருக்கும் அந்த பாசாங்குசமும் பூங்கனையும் கரும்புவில் இவை எல்லாமே அன்னை நம்மை காப்பதற்காக வைத்திருப்பதுதான். அம்பிகையின் 4 திருக்கலங்களில் உள்ள பொருள்கள் மிகவும் பொருள் வாய்ந்தது. வலக்கரங்கள் 2 மேல் 5 மலரம்புகள், மேல் இடக்கரத்தில் கரும்பாகிய வில், பாசத்தை கீழ் இடக்கையிலும் அங்குசத்தை கீழ் வலக்கரத்திலும் வைத்திருக்கிறார். இது எல்லாமே படைக்கலங்களாக உதவுபவை. இந்த 4ஐயும் வைத்திருப்பதனால் அம்பிகை நமக்கு காமம் என்கிற மாயையை கொடுத்து, அதாவது மலர்கனைகளையும் கரும்பு வில்லும் அதற்காகத்தான் வைத்திருக்கிறார். அதனை கொடுத்து அதை நீக்கும் பாசத்தையும் அங்குசத்தையும் அவள் வைத்திருக்கிறாள். நமக்கு இந்த உலகத்தின் மாயையும் கொடுத்து அதிலிருந்து நம்மளை வெளிக்கொண்டு வரவும் அன்னை முயல்கிறாள். அதனால்தான் அவள் பெற்ற தாயாக விளங்குகிறாள். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையுமென் பாசாங்குசமும் கையில் அணையும்
திரிபுர சுந்தரியாவதரிந்தனமே.